599க்கு தமிழ்நாடு முழுக்கமா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. நீங்கள் 599க்கு ஆர்டர் பண்ணாலே என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம கிட்ட காட்டு தேன் இருக்கு, டீ அசாம் பிளெண்ட் இருக்கு, நீலகிரி பிளெண்ட் இருக்கு, மசாலா டீ இருக்கு, அதுக்கப்புறம் இடிச்ச சாம்பார் மசாலா ஐட்டத்துல ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஃப்ரீயா டெலிவரி எடுத்துக்கோங்க. என்னங்க காய் வாங்கிட்டு வந்தாச்சா? இதை வச்சு மத்தியானம் என்ன சமைக்கிறேன்னு பார்ப்போம். உங்கள் பையன் வேணா நைட் சப்பாத்தி கேட்டிருக்கான். என்னங்க தக்காளியை காணும்? மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி எங்க வாங்குறது? தக்காளி இல்லாம மதியானம் என்ன சமைக்கிறேன்னு நான் பாக்குறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ஓகேங்க, இப்போ நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு கழுகி வச்சுக்கலாம். இங்கே தேங்காய் சத்தம் கேட்டால் ஒருத்தன் ஓடி வந்துடுவான். இன்றைக்கி அவன் ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால என்கிட்ட கொடுத்துரு, நான் குடிச்சிடறேன். எனக்கு சரி பூசினா போயிட்டீங்க. இந்தாங்க. ஐயோ, என்ன இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? இதுதான் எனக்கு கொடுக்குறேன் நீ மிச்சமா? இதாவது தந்தேனேன்னு சந்தோஷப்படுங்க. உங்கள் பையன் தான் இது கூட கிடைக்காது. இந்த தேங்காய்க்கு இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களாங்க. வேணுங்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ போதுமா? இதுவே கால் பாருங்கள், மிச்சத்தை வச்சிடலாம். இதை கொஞ்சமாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன். இதான் சேர்த்துக்கு அரைக்க போகிறேன் அதில். ஆமாங்க, ஏன்னா ஃப்ளேவர் வேணும்ல. என்ன போட போகிறேன்? தேங்காய், ஒரு 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான். இதை நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றலையா? ஒரு சுற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு சுற்றிட்டோன்னா தேங்காய் பூவாகிடுமா, அப்போ தண்ணி ஊற்றினா சூப்பராக இருக்கும். நீ மையாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வேலை முடிஞ்சுது. ஏற்றி இறக்க வேண்டிய வேலை மட்டும்தான். வேலை முடிஞ்சுன்னா என்ன பச்சையா எல்லாம் சாப்பிட்றதா என்ன? நீங்க கட் பண்ணுற வேலை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த கட் பண்ணுற வேலை, அரைக்கிற வேலை இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பெரிய வேலை. ஆமாம், கேட்டு பாருங்க. அதுவும் காய் கட் பண்ணுறது, இந்த புளியை கரைக்கிறது, இந்த அரைச்சி வைக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சா சமையலே முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரிங்க. நிஜமாவே நீங்களே சொல்லுங்க. இந்த காய் கட் பண்றது, இந்த அரைச்சி வைக்கிற வேலை முடிச்சிட்டா முக்கால்வாசி மேல முடிஞ்ச மாதிரி தானே. ஆல்மோஸ்ட். ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பண்ணி வச்சுட்டு ஹாயா போய் ஃபேன் போட்டு உட்காந்து பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது? ஏங்க, புளியில 2 விதமான புளி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஐயே, புளிப்பு புளி, இனிப்பு புளி. புளிப்பு புளிங்கிறது இருக்க புளி வந்து நல்ல புளிக்கும், வெள்ளையா இருக்கிற புளி வந்து அவ்வளவா பிடிக்காது. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பழைய புளியாவும் இருந்தாலும் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ, மரமே 2 புளிய மரம் உண்டு. இனிப்பு புளிய மரம், புளி புளிய மரம் 2 உண்டு. அதத்தான் நான் இதுதான் சொல்றேன். ஏதோ ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு புளிப்பு மரத்துல. இதுலயே புளிப்பு புளிய மரம் இருக்கு. உங்க கூட சேர்ந்து அப்பா சொல்ல பாருங்க, இனிப்பு புளிய மரம் இருக்கு. எங்க வீட்டுல ஒன்று தெரியுமா? கிராமத்துல என் வீட்டுல ஒன்று தெரியுமா? இப்போ எடுத்துட்டோம், முன்னெல்லாம் உண்டு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு, கொஞ்சம் வெந்தயம் வதக்கணும். இந்த வெந்தயம் வதங்குற நேரத்தில் இந்த லைட்டாக வருதா, அந்த நேரத்தில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றிட வேண்டியதான். பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் சிறுசா போட்டுருக்கேன். ஆமாம், இது அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொதித்தன்மை வரும். நம்ம கரைச்சி ஊற்றின புளி எப்படி கொதிக்குது பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நம்ம அரைச்சி கொதிக்கிறப்போ வீடே அவ்வளோ மணக்கும். சரி, இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டு கொஞ்சம் காயத்தையும் போட்டு ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நம்ம நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு சாதத்தோட பசிச்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அல்லது வெங்காயத்தை சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டு வாழு பசங்க. சரி, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. காலையில் பையனுக்காக வச்ச கொண்டக்கடலை மிச்சம் இருக்குது, இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்க, போட்ட வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. தேங்காவை எப்போதுமே இறக்குற நேரத்தில் தான் ஊற்றணும். இதை இறக்கி ஒரு கொதி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும்.
கொஞ்சம் இது கொஞ்சம் தண்ணியா இருந்தா நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம். கட்டியா வச்சோம்னா இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம டேஸ்டா இருக்குங்க.